வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் ரமா ஏகாதசி பற்றி தெரிந்து கொள்வோம். புரட்டாசி மாசத்தின் கடைசி ஏகாதசியை ரமா ஏகாதசி என்று சொல்வார்கள். இந்த ஏகாதசி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை விவரித்து எடுத்து கூறுகிறார். முசுகுந்த மன்னன் பெருமாள் மீது கொண்ட பற்றினால் ஏகாதசி விரதத்தை நம் மக்கள் அனைவரையும் கடைபிடிக்கும்படி வற்புறுத்துவர் ஆவார். இவரை பற்றிய தகவலை இன்று புராண கதையாக பார்க்க இருக்கிறோம். ரமா ஏகாதசி மகாத்மியம். பத்ம புராணத்தில் கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு ரமா ஏகாதசியின் பெருமையை பற்றி விளக்கும் கதை இது. முசுகுந்தன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் மிகுந்த பக்தியுடனும் தர்மத்துடனும் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு வைத்திருந்தான். மன்னனின் மகள் சந்திரபாகா அவளை சோபனன் என்ற மன்னனின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சோபனன் உடல் பலவீனமானவன். ஒருமுறை ரமா ஏகாதசி நாளில் சோபனன் தன் மாமனார் அரண்மனைக்கு வந்தான். அன்று ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருந்தது. சந்திரபாகா தனது கணவனிடம், என் தந்தையின் நாட்டில் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும். நீர் பலவீனமானவர் என்பதால் உணவருந்தினால் என் தந்தை உம்மை கொன்று விடுவார் என்று கூறினார். சோபனன், நான் என் உயிரை கொடுத்தாவது ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பேன் என்று கூறி உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் விரதம் மேற்கொண்டான். உடல் பலவீனத்தால் அந்த இரவிலேயே சோபனன் உயிரிழந்தான். சோபனின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு அவன் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியத்தான் தேவபுரம் என்னும் மிக அழகான செல்வ செழிப்புள்ள ஒரு தெய்வ லோகத்திற்கு அரசனாக சென்றான். ஆனால் அந்த ராஜ்யம் நிலையற்றதாக இருந்தது. பிறகு முசுகுந்தன் தேசத்தில் இருந்து வந்த சோமகர்மா என்ற அந்தனர் ஒருவர் தேவபுரத்திற்கு வந்து சோபனனை பார்த்தார். சோபனன் தன் மனைவியிடம், நீ சென்று உன் தந்தையிடம் இந்த ராஜ்யத்தை நிலையாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வா என்று அனுப்பினார். சந்திரபாகா தனது தந்தை முசுகுந்தனிடம் சென்று நடந்ததை கூறி கணவனுக்கு நிரந்தரமான ராஜ்யம் கிடைக்க வழி கேட்டார். அதற்கு முசுகுந்தன் தன் மகளை சோபனன் இருக்குமிடத்துக்கு அனுப்பி, ரமா ஏகாதசி விரதத்தை முழு நம்பிக்கையுடன் முறையாக கடைபிடித்தால் அந்த ராஜ்யம் நிலையானதாக மாறும் என்று கூறி அதற்கான பூஜை முறையையும் கற்பித்தார். சந்திரபாகா தனது கணவனுடன் சேர்ந்து முழு நம்பிக்கையுடன் ரமா ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தாள். அதன் பலனாக அவர்களின் ராஜ்யம்